மேடையில் வீற்றிருக்கின்ற ஆற்றோர்களுக்கும் எதிரில் இருக்கின்ற சான்றோர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் லெனின் அவர்கள் சொன்னது போல இந்த மேடையில் நான் ஒரு அமைச்சராக வரவில்லை, நக்கீரன் குடும்பத்தில் ஒருவராக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். முகநூலில் விளையாட்டாக எழுதியிருந்த என்ன, நான் என்னுடைய தொகுதியில் நடக்கிற நிகழ்வுகளை மற்றவர்களோடு பகிர்வ அந்த ஒரு எண்ணத்தோடு எழுதி கொண்டிருந்த என்னை நம்முடைய ஆசிரியர் அண்ணன் கோபால் அவர்களும் அண்ணன் காமராஜ் அவர்களும் அண்ணன் லெனின் அவர்களும் உற்சாகப்படுத்தி நீங்கள் எழுதுங்க நினைக்கிறேன். நான் முதல்ல யோசனை பண்ணேன். ஏன்னா ஃபீட்ரல் ஃபண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஜூனியர் கடனில் எழுதுனதை படித்த வேண்டாம், அந்த அளவுக்கு நம்மளால் முடியுமான்னு. இல்லை நீங்கள் எழுதுங்க உற்சாகப்படுத்தி அது எழுதிய பிறகு அது எனக்கு ஒரு அடையாளமாக மாறியது என்பது நக்கீரன் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. எனவே இந்த மேடையில் அந்த குடும்பத்தில் ஒருவராக நின்று கொண்டிருக்கின்றேன். அதே போல் ஒரு 29 வயசு 26 வயசில் மாவட்ட கவுன்சிலர், 29 வயசில் மாவட்ட செயலாளர் அப்படிங்கும்போது சென்னைக்கு கட்சி பயணமாக வரும்போது நான் தங்குகின்ற அந்த இடத்துல தான் ஐயா சின்னபுத்து ஐயா தங்கியிருந்தாங்க. அண்ணன் ரேப் அங்கே வரும்போது ஐயா அவருடைய அறையை நாங்கள் கடந்து போகும்போது பார்ப்போம், முழுவதும் புத்தகம் நிரம்பி இருக்கும். அதை பார்க்கும்போது எனக்கு பெரிய வியப்பாக இருக்கும். பின்னாடி நான் என்னுடைய அலுவலகத்தில் நான் வச்சிருக்க புத்தகத்தை பார்த்து என்ன கேட்பாங்க, இவ்வளவு படிப்பியா இல்லை சும்மா வச்சிருக்கியா அடையாளத்துக்குன்னு. அங்கே ஐயாவுடைய ரூமை பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா நாங்கள் படித்தது முதல்ல முரசொலி தலைவர் கலைஞருடைய எழுத்து, அப்புறம் நக்கீரனில் ஐயா சின்னபுத்தூசி அவர்களுடைய அந்த கட்டுரைகள். புத்தூசினா ஒவ்வொரு வார்த்தையுமே எதிராளிக்கு பச்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும், அவ்வளோ வீரியமான வார்த்தைகளை கொண்ட கட்டுரைகள். அது படித்தது தான் எனக்கு பின்னாடி நான் எழுதுவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக என்னை நான் தயார்படுத்திக் கொள்வதற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் எழுத்து, ஐயா சின்னபுத்தூசி அவர்கள் எழுத்து. அதே போல் அதில் வெறுமனே செய்தியை சொல்லாமல் அதில் ஒரு ஆதாரபூர்வமான சம்பவங்களாக இருக்கணும். அதில் அது எப்போ நடந்ததுங்கெல்லாம் குறிப்பிடணுங்கிறதுக்கு அதுக்கு வழிகாட்டுதல் யாருன்னா ஐயா திராவிட இயக்க ஆய்வாளராக இங்கே வீட்டிருக்கின்ற நம்ம மூத்த முன்னோடி ஐயா திருநாவுக்கரசு அவர்கள். ஒரு சம்பவத்தை சொன்னால் சும்மா பேர் மேம்போக்காக சொல்ல